மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையினை தள்ளுபடி செய்ய தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 515 கோடி ரூபாய் மதிப்பில் 212 நெடுஞ்சாலை பணிகளில் 200 பணிகள் முடிவுற்றிருப்பதாகவும் மீதமுள்ள பணிகள் இந்த ஆண்டிற்குள் முடிக்கப்படும் என்றும் கூறினார். நடப்பாண்டில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞரணி ஆகி இப்போ அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. உலகில் முதன்முறையாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சிங்கப்பூரில் அமையவிருக்கிற இந்த கலாச்சார மையமானது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களை மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியாக இணைக்கின்ற பாலமாக அமையும் என்று கூறியுள்ளார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேசங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒன்றிணைக்கும் மையமாகவும் இந்த கலாச்சார மையம் செயல்படும் என்றும் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். கரூர் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தம்பியை 2 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதே வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் எம்.ஆர். சேகரை சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் நீதிபதியிடம் அனுமதி கோரினர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 2 நாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். நாட்டு தொண்டும் மொழி தொண்டும் தனது 2 கண்கள் என வாழ்ந்திட்டவர் வ.உ. சிதம்பரனார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக கப்பலோட்டி சிறையில் வாடிய கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் புகழ் வாழ்க என பதிவிட்டுள்ளார். மேலும் நாட்டு தொண்டும் மொழி தொண்டும் தனது 2 கண்கள் என வாழ்ந்திட்ட பெருமகனாரின் தியாக வாழ்வை இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவரது பெருமையை போற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் அமையவுள்ள நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை ரத்து செய்ய கோரிய வைகோவின் மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. பொட்டிபுரம் பகுதியில் நியூட்ரினோ திட்டத்திற்காக 1000 மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் பேரழிவு ஏற்படும் என்பதை குறிப்பிட்டு மதிமுக தலைவர் வைகோ நியூட்ரினோ திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கடந்த 2015ஆம் ஆண்டில் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தில் இதே கோரிக்கையுடன் உள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று கூறி வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி மாணவனை தாக்கிய புகாரில் ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் +2 மாணவன் ஒருவர் பாடம் சரியாக எழுதவில்லை என தமிழ் ஆசிரியர் சுரேஷ்குமார் கன்னம், வயிறு மற்றும் நெஞ்சில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வெளி நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறான். இது குறித்த புகாரின் பேரில் மகாலிங்கபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதுள்ள சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கு வாய்ப்பில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கச்சத்தீவை மீட்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் கச்சத்தீவை ஒப்பந்த முறையில் திரும்ப கொடுப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் கச்சத்தீவை மீட்பதை விட்டுவிட்டு மீனவர்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு முன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவதூறாக பேசியதாக திருச்சி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே திருச்சி எஸ்பி வருண்குமார் தரப்பிலும் சாட்டை துரைமுருகன் மீது புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து முன்ஜாமீன் கேட்டு சாட்டை துரைமுருகன் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.